டே எங்களுக்கு உதயநிதிக்கு இப்படி போஸ்ட் அடிக்க எங்களுக்கு தெரியாதாடா? சித்தரிச்சு போட்டு எங்களுக்கு அடிக்க தெரியாதா? ஏன் ஐயா ஸ்டாலினுக்கு இப்படி போட்டு எங்களுக்கு அடிக்க தெரியாதா? ஏன் பெரியார் ஐயாவுக்கு அவர் பண்ண தவறெல்லாம் சுட்டி காட்டி, அவர் பண்ண அயோக்கியத்தனத்தை எல்லாம் சுட்டி காட்டி எங்களுக்கு போஸ்டர் அடித்து உங்களை அசிங்கப்படுத்த தெரியாதாடா? டே உங்களுக்கு என்னடா தெரியும்? பெட்ரோல் பாம்பை தூக்கிட்டு போயிட்டு வீச போகிறது, அதுக்கப்புறம் நீ போஸ்ட் அடிக்கிறது, இதுதான்டா உங்களுக்கு தெரியும். பாலியல் குற்றவாளி நீ யாரா? முதல்ல நீ யாரு? நீ முதல்ல அண்ணன் சீமான் அவர்களை பாலியல் குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு நீ யார்? நீ நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா? நீ தான் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறியா? தீர்ப்பு நீ தான் எழுதுறியா? இந்த அயோக்கிய பயல்களுக்கெல்லாம் இன்று அண்ணன் சீமான் அவர்கள் மேல்முறையீடு போயிருந்தார். அந்த மனுவை விசாரித்த நீதியரசர்கள் இதற்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. சீமான் அவர்களை நீங்கள் விசாரிக்கக்கூடாது, இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. பாலியல் குற்றவாளி சொன்ன அயோக்கிய பயலெல்லாம் வாங்கடா வந்து பேசுங்கடா. இப்போ தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, அண்ணன் சீமான் அவர்களை இழிவுபடுத்தலாம் என்ற அடிப்படையில் இந்த திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. குறிப்பாக பாலியல் குற்றவாளி சீமான் அப்படின்னு சமூக வலைதளத்தில் எழுதுறது, மக்கள் மத்தியில் இப்படி கொண்டு போய் சேர்ப்பதையே வேலையாக வச்சுருந்தாங்க. காரணம் என்னென்னா, சீமான் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த கருத்தியல் சரியானதாக இருக்குது. சீமான் மக்களுக்கான ஒரு அரசியலை பேசுகிறாரு. சீமான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் மக்களுக்கு உண்மையும் நேர்மையாக நிற்பார். சீமான் இப்படி இந்த வழியில் உண்மையும் நேர்மையுமாக சீமான் சென்றால் நாம் எப்படி பிழைப்பு நடத்துறது? நாம் மக்களிடமிருந்து சுரண்டி மக்களை ஏமாற்றி தானே நாம் பிழைச்சிட்ருக்கோம். நமக்கெல்லாம் சீமான் வேட்டு வச்சிருவார் அப்படின்ற ஒரு பயம் ரொம்ப நாளாக இந்த திராவிட கட்சியை சார்ந்தவர்களுக்கு இருந்து வந்தது. குறிப்பாக திமுக வேறு ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்களே. இப்போ திமுகவின் அயோக்கியத்தனத்தை, திமுக மக்களை ஏமாற்றி பிழைக்குதில்ல, இதையெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் மக்கள் மன்றத்தில் எடுத்து பேசுகிறாருங்க. இதனால் சீமானை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு ஒத்த காலில் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கார். அதனால தான் பல வடிவத்தில் முயற்சி செய்தார் சீமான் அவர்களை வீழ்த்துறதுக்கு. கருத்தியலாக சீமான் கிட்டலாம் நம்மளால் பேச முடியுமா? சீமானிடம் கருத்தியலாக பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருக்குங்க தகுதி இருக்குது? திராவிடம்னா என்னன்னு சொல்லுவதற்கு கூட திமுக கட்சியில் ஒருத்தருக்கு கூட அதற்கான விடை தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்களே. இவர்கள் எப்படி சீமானை கருத்தியலாக எதிர்கொள்வாங்க? அதான் இந்த திராவிடர்களுக்கு சீமானை வீழ்த்தணும்னா கருத்தியலாக வீழ்த்த முடியாது. அவதூறு பரப்பி பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சீமானவர்களை வீழ்த்தலான்னு சொல்லிட்டு இந்த திராவிடர்கள் கணக்கு போட்டாங்க. குறிப்பாக அதனால தான் விஜயலட்சுமியை வேற எடுத்துகிட்டு பார்த்தீங்களா சீமான் இந்த பெண்ணை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தாங்க. எனக்கு என்னென்னா, திமுக கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெண்களுக்கு எதிராக பல குற்றங்கள் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக திமுக கூட்டத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கலான்னு பெண் காவல்துறை அதிகாரி போனால் கூட பெண் காவல்துறை அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் இங்கே இருக்குது. ஆனால் இவர்களுக்கு என்னென்னா, திடீர்னு பெண்ணியவாதிகளாக மாறிட்டாங்க. பெண்ணிய புரட்சியாளர்களாக மாறி அண்ணன் சீமானுக்கு எதிராக கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்பப்போ தேர்தல் வரும்போது விஜயலட்சுமி எடுத்துகிட்டு அண்ணன் சீமான் குறித்து அவதூறு பரப்புவாங்க. இப்போ தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் வருதில்ல, அதனால் திரும்ப வந்திருக்காங்க. அதே போல் பெரியாருடைய அயோக்கியத்தனத்தை, பெரியாருடைய ஏமாற்றுத்தனத்தை, இது பெரியார் மண், இது பெரியார் மண் அப்படி பேசி நம்மளை ஏமாற்றிருந்தாங்களே. பெரியார் மண் இல்லைடா, இது எங்களுக்கு பெரியாரே மண்ணு தாண்டான்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் பேசினார்ல. அதனால் என்னடா இது சீமான் இப்படி பேசுகிறாப்புல, நாம் பெரியாரை வச்சு தானே பிழப்பு நடத்திட்டுருக்கோம், பெரியார் பேரை சொல்லி தானே இன்னும் மக்களை நம்ம ஏமாற்றிட்டுருக்கோம். நம்ம பெரியார் பூமின்னு சொல்லுவோம், ஆனால் பெரியார் பேசுனதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி வாக்கு கேட்க மாட்டாங்க. யார்? இந்த திராவிடர்கள். வாக்கு கேட்டால் செருப்பாலே அடிப்பாங்க மக்கள். அதனால் மக்கள்கிட்ட பெரியார் சொன்னதை சொல்லி வாக்கு கேட்க மாட்டாங்க. ஆனால் சீமான் அவர்கள் தற்போது பெரியாருடைய அயோக்கியத்தனத்தை எல்லாம் தோல் உரிச்சு காட்டுறாரு. சீமான் இப்படியே போனால் திராவிட சித்தாந்தத்தை முற்றிலும் ஒழித்து விடுவார். அதனால் நாம் சீமானை அழிப்பதற்கான வேலையில் ஈடுபடலான்னு சொல்லிட்டு விஜயலட்சுமியை எடுத்து பார்த்தீங்களா சீமான் ஒரு பாலியல் குற்றவாளி அப்படி இப்படின்னு மக்கள் மத்தியில் ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. குறிப்பாக சீமான் வீட்டுக்கே போயிட்டு காவல்துறை அதிகாரிகள் பண்ண கொடுமையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களே. ஊடகங்களெல்லாம் இருக்குது. அதாவது என்னென்னா, காவல்துறை அதிகாரி தான் அழைச்சிட்டு போகிறார் ஊடகத்தை, நீங்கள் வாங்க
நாங்கள் சீமான் குடும்பத்தை அசிங்கப்படுத்த போகிறோம், நாங்கள் சம்மனை வீட்டில் இருக்கவங்ககிட்ட கொடுக்க மாட்டோம், வெளியில் ஒட்டி நாங்கள் அத்துமீறுவோம், நாங்கள் அராஜகம் பண்ணுவோம், அதே போல் கதவை திறந்து உள்ளே இருக்கக்கூடிய பாதுகாவலரை அடித்து இழுத்துட்டு போவோம், அவர் மேலே பொய்யான வழக்கு பதிவு செய்வோம், அவரை கைது செய்து சிறையில் அடைப்போம், நீங்கள் வாங்க சீமானை அசிங்கப்படுத்தலான்னு சொல்லிட்டு காவல் ஆய்வாளர் அழைச்சிட்டு போனார். அதே போல் ஊடகங்கள் போனாங்க. ஊடகங்கள் அங்கே நடந்த எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக படம் பிடிச்சு மக்கள் மத்தியில் போட்டு காட்டிட்டாங்க. அப்போனா இந்த திமுகவுடைய ஏமாற்றுத்தனத்தை, திமுகவின் இந்த ஏவல் துறையின் உண்மை முகத்தை மக்கள் தெரிந்து கொள்வதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இத்தனை ஊடகங்கள் இருக்கும்போது ஒரு பொய்யான வழக்கை போட்டு ஒருத்தரை கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்கன்னா, இந்த ஊடகங்கள் இந்த சமூக வலைதளங்கள் எல்லாம் இல்லாத போது இந்த அயோக்கியர்கள், இந்த திருடர்கள் மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றிருப்பார்கள் என்பதை நீங்கள் உணரணும். பார்த்தீங்கன்னா, இது ஒரு பக்கம். சீமானனை அசிங்கப்படுத்தணும், சீமானவர்களை அசிங்கப்படுத்தி அதை ஒரு சேனல் வச்சுருக்காங்களே, சன் நியூஸ் 24x7. எப்பா பாரு சீமான் 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 சீமானண்ணன் 1000 நல்ல விஷயம் பேசுகிறாரு, இந்த மக்களுக்கு தேவையானதெல்லாம் பேசுகிறாரு. சீமானண்ணன் நல்ல விஷயத்தை பேசினா கூட அதை வெட்டி ஒட்டி இந்த சன் நியூஸ் இருக்குல்ல, எப்போ பாரு சீமான் குறித்து அண்ணனை குறித்து அவதூறு பரப்புறதே வேலையாக வச்சிட்ருக்காங்க இந்த சன் நியூஸ் தொலைக்காட்சி. ஆமாம், அதுதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தொடர்ச்சியாக இப்படி பண்ணி அண்ணனை அசிங்கப்படுத்த பார்த்தாங்க. ஆனால் அண்ணன் செய்தியாளர் சந்திப்பிலெல்லாம் போட்டு உடைச்சிட்டாரு, உண்மையை உறக்க பேசிட்டாரு. அதனால் இந்த திராவிடர்களுக்கு மீண்டும் கதிகலங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நாம் என்னப்பா சீமான் குறித்து அவதூறு பேசுகிறோம், சீமான் குடும்பத்தை பற்றி இழிவுபடுத்தி பேசுகிறோம், அவங்கள ஒரு தப்பானவங்க போல் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அப்படி இருந்தும் சீமான் ஏறி அடிச்சுட்டு போயிட்டே இருக்காரப்பா, கருத்தியெல்லாம் அவரை நம்மளால் எதிர்கொள்ளவே முடியலையப்பா, இப்படியே போனால் என்னப்பா நிலைமை ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த திராவிடர்கள் புலம்பிட்டு இருந்தாங்க. புலம்பிட்டு இருக்கும்போதே இந்த திராவிடர்கள், இந்த பெரியார்வாதிகள்னால் என்ன தெரியுங்களாங்க, ஊரை ஏமாத்துறவாதிகள். இந்த ஊரை ஏமாத்துறவாதிகள் இருக்காங்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் பல இடங்களில் அண்ணன் சீமான் அவர்களுடைய புகைப்படத்தை ஆபாசமாக பதிவு செய்து பாலியல் குற்றவாளி சீமான் சொல்லிட்டு சென்னை பூரா போஸ்டர் அடித்து ஓட்டுறாங்க. எங்களுக்கு உதயநிதிக்கு இப்படி போஸ்டர் அடிக்க எங்களுக்கு தெரியாதாடா, சித்தரித்து போட்டு எங்களுக்கு அடிக்க தெரியாதா, ஏன் ஐயா ஸ்டாலினுக்கு இப்படி போட்டு எங்களுக்கு அடிக்க தெரியாதா, ஏன் பெரியார் ஐயாவுக்கு அவர் பண்ண தவறெல்லாம் சுட்டி காட்டி, அவர் பண்ண அயோக்கியத்தனத்தையெல்லாம் சுட்டி காட்டி எங்களுக்கு போஸ்டர் அடித்து உங்களை அசிங்கப்படுத்த தெரியாதாடா? உங்களுக்கு என்னடா தெரியும், பெட்ரோல் பாம்பை தூக்கின்னு போயிட்டு வீச போகிறது, அதுக்கப்புறம் இப்படி போஸ்ட் அடிக்கிறது, இதுதான்டா உங்களுக்கு தெரியும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? உங்களுக்கு ஒரு எழவு கருமும் தெரியாதல தானே இது போல் வேலைகளெல்லாம் நீங்கள் ஈடுபட்டுருக்கீங்க. முட்டா பயிலுங்களா? குறிப்பாக போஸ்ட் அடித்து ஒட்டுறாங்க, நீ ஒட்டுற, அதன் பிறகு நாங்கள் கிழிச்சிடலாம். அதை உனக்கு உண்மையாகவே தைரியம் இருந்தால் நீ ஒட்டின போஸ்ட்டு நாங்கள் கிழிக்கிறோம், எங்ககிட்ட உன்னால் மோத முடியுமா? உன்னால் சொல்கிறா, நீ அங்கே தானே இருந்திருப்ப, ஒளிஞ்சிருந்து தானே வேடிக்கை பார்ப்ப, இரவு நேரத்தில் போஸ்ட் அடித்து கிளம்பிட வேண்டியது. இதெல்லாம் ஒரு பொழப்பு உனக்கு? பாலியல் குற்றவாளி நீ யாரா? முதல்ல நீ யார்? நீ முதல்ல அண்ணன் சீமான் அவர்களை பாலியல் குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு நீ யார்? நீ என்ன சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜா? நீ தான் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறியா? தீர்ப்பு நீ தான் எழுதுறியா? இந்த அயோக்கிய பயலுங்களுக்கெல்லாம் இன்று அண்ணன் சீமான் அவர்கள் மேல்முறையீடு போயிருந்தார். அந்த மனுவை விசாரித்த நீதியரசர்கள் இதற்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. சீமான் அவர்களை நீங்கள் விசாரிக்கக்கூடாது, இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. பாலியல் குற்றவாளி சொன்ன அயோக்கிய பயலெல்லாம் வாங்கடா பேசுங்கடா. இப்போ இவர்களே சட்டத்தை கையில் எடுத்து இவர்களே ஜட்ஜ்மெண்ட் எழுதுறது, இதெல்லாம் யார்? ஊரை ஏமாத்துற வேலை தானே இதெல்லாம். மக்கள் புரிஞ்சுக்கணுங்க. அதாவது டெக்னாலஜி வளர்ந்துருக்கும் போதே மக்களை ஏமாத்துன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்க, அதுதான் இந்த திருட்டு திராவிடம்னு சொல்கிறது. ஆனால் இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, இனத்துக்காக ஒவ்வொரு நாளும் அண்ணன் சீமான் அவர்கள் போராடிட்டு இருக்காருங்க. இப்படியாப்பட்ட ஒரு தலைவரை ஒழிக்கணும், இவரை வீழ்த்தணும் அப்படின்னு இந்த திருடர்கள் நினச்சி வேலை பார்த்துட்ருக்காங்க. நீ என்ன வேணால் வேலை பாரு, நீ மலையை உடைக்கிற, அதை நான் தடுத்து நிறுத்த போராடுவேன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் களத்தில் நின்று சண்டை செய்கிறாரு. அதுதான் அண்ணன் சீமான் அவர்கள். நீ 1000 அவதூற அள்ளி வீசுகிற, 1000 விமர்சனத்தை முன்வைக்கிற, அப்படி இருந்தும் நான் இந்த மண்ணின் உரிமைக்காக, விடுதலைக்காக, என் வளங்களை பாதுகாப்பதற்காக நான் களத்தில் நிற்பேன் என உன்னை எதிர்த்து அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கல
உன்னை எதிர்த்து துணிச்சலோட இந்த களத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் நிற்கிறார். நீ பரப்பக்கூடிய அவதூறெல்லாம், இந்த பொய்யான வழக்குகள் எல்லாம் சுக்கு நூறா நாம் தமிழர் கட்சி உறவுகள் உடை தெரிவார்கள். பொறுத்திருந்து பாருங்க. குறிப்பாக சென்னை முழுவதும் அண்ணன் சீமான் குறித்து ஆபாசமாக சோரொட்டி அடித்து ஒட்டியிருக்கும் இந்த திராவிட திருடர்களின் செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.